முக்கியமான ஒரு சில விஷயங்கள். எப்பொழுது ஒருவனது புத்தி, மனம், நம்பிக்கை, புகலிடம் என அனைத்தும் பரத்தில் நிலைநிறுத்தப்படுகிறதோ அப்போது பூரண ஞானத்தினால் அவன் தனது களங்கங்களிலிருந்து முற்றும் தூய்மையடைந்து விடுதலை பாதையில் நேராகும். களங்கங்கள் அப்படின்னா என்ன? நம்ம படிச்சிருக்கோம், இந்த சுலபம் படிச்சிருக்கோம், புஸ்தகம் வச்சு படிச்சிருக்கிறோம், தமிழில் தான் படிச்சிருக்கிறோம். என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு கேள்வி வரும். அங்கே தான் பாருங்க. ஒன்று சில திரும்ப படித்து சத்சங்களை படிக்கும்போது கொஞ்சம் தான் புரியும். அதுக்குன்னு அப்படி தான் புஸ்தகம் வச்சு படிக்கும்போது அதுதான் சத்சங்கம், பக்தர்கள் சந்திக்கிறோம், பகவத்கீதை பொறுத்தவரை பக்தர்கள் சந்திக்கிறோம். எது கிடைச்சிருக்கோ அந்த சத்சங்கம். இதை விட பெரிய சத்சங்கம்லாம் இருக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு 1 மணி நேரம் பேசும். அப்படி தான் இருக்குது. நமக்கு நம்மளுடைய ஆசையை பொறுத்து தான் இருக்குது. பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளோ விஷயம். இப்போ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. இதில் என்ன சொல்ல பகவான்? ஒருவனது புத்தி, மனம், நம்பிக்கை, புகலிடம் அனைத்தும் பரத்தில், பரம் என்ற பகவான்ல பரத்தில் நிலை. அப்போ அந்த களங்கங்கள் சொல்லணும். களங்கங்கள்ங்கிற விஷயம் என்னென்னா, நம்மகிட்ட உள்ள தோஷங்கள் இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததில்லை, பல பிறவிலாம் இருக்கிற இந்த தோஷம். களங்கங்கள் வந்து அவ்வளோ சாதாரண சீக்கிரம் போயிடாது. எல்லாத்தையும் பக்தி செலுத்த தான் போகும். அதுதான் இங்கே எடுத்தால் அவன் தனது களங்கங்களுக்கு முற்றிலும் தூய்மை அடைந்து விடுதலை பாதையில் நேராக முன்னேறுகிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த தோஷங்கள், பாவங்கள் இதெல்லாம் குறைய தான் நம்ம பகவானை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள், ஆத்ம பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கும் விடுதலை பாதை. அப்போ அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு இது முதல்ல வந்து மேலோட்டமாக நம்ம பார்க்கணும். முதல்ல புத்தி, மனம். பகவான் இன்னொரு இடத்துல சொல்கிறார், எப்பொழுதுமே மனசை பற்றி நிறைய புரிஞ்சு பகவான் சொன்னதை அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்குமே இது சொல்கிறேன். நம்ம வந்து பகவத்கீதை கேட்குறதெல்லாம் வந்து கேட்குறோம், இதை போகிறோம் அப்படி இல்லைங்க. சில சுலோகங்களும் அர்த்தங்களை நம்ம மனசில் இருத்திக்கணும். அதுதான் நமக்கு வந்து உதவியாக இருக்கும். எப்பெல்லாம் நிறுத்தலாம் அப்படிங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பகவான் சொல்கிறார், இடத்துல உன்னுடைய புத்தியையும் மனசையும் புலன்களையும் என்கிட்டயே செலுத்து அப்படின்னா. இது நான் வந்து உங்களுக்காக சொல்ல, நானே இதெல்லாம் அடிக்கடி உங்களுக்கு சொல்ல, இதுக்கு சொல்கிற எனக்கும் சேர்த்தா சொல்லிட்டு நமக்கே தெரியும். நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம புத்தி ஒரு இடத்துல இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ மாறி போகுது இல்லை, உலக விஷயங்களில் போகும். எத்தனையோ பிரச்சனைகள் போயிட்டே இருக்குல்ல, விட்டால் போயிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துறீங்களா இல்லையா? இப்போ நம்ம துணி துவைச்சிக்கிட்டே இருப்போம், துணி துவைச்சிட்டு தான் இருப்போம், ஆனால் எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும். கடந்த காலத்துக்கு போகலாம், அடுத்து அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி 6வது 7வது படித்ததெல்லாம் வந்துட்டு இருக்கு சில நேரம் ஞாபகம். எங்கெங்கேயோ போயிடும், விட்டோம்னா ஒரே மாதிரி. அப்போ இந்த புத்தி அப்படியே கிளை மாறி போயிட்டு அதே